அன்பிற்கினியவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய அன்பான வணக்கங்கள். இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஹரிச்சந்திரன் நாடகத்தினுடைய பாகம் 2 பார்க்க போறோம். இந்த பாகத்தில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹரிச்சந்திரனுக்கு திருமணம் நடைபெறுது, அதை பற்றி தான் பார்க்க போறோம். சரிங்களா? சரி, இப்போ ஹரிச்சந்திரன் என்பவன் யாருடைய மகன் அப்படின்னு நம்ம போன காலம் சொன்ன யாருன்னா திரிசங்கு சக்கரவர்த்தி, அவனுடைய அந்த மகனுடைய மகன் தான் ஹரிச்சந்திரன். ஹரிச்சந்திரனை பார்த்தீங்கன்னா அந்த கோச நாடு அயோத்தி நகரை தலைநகராக கொண்டு மிக சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டு வருகிறான். இப்படி ஆட்சி செய்து கொண்டு வரும்போது அவனுக்கு திருமண வயது வந்து விடுகிறது. அவனுக்கு திருமணம் செய்ய அங்கே இருந்த முனிவர்கள்லாம் சொல்றாங்க, இருந்தாலும் அவன் கேட்கவில்லை. சரியான பொருத்தமுள்ள துணை வந்தால் நாம் திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற எண்ணத்தோடு அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். மிக சிறப்பான முறையில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். அப்படி இருக்கும்போது அமைச்சர்கள் என்ன பண்றாங்கன்னா, அங்க இருந்த முனிவர்கள் என்ன பண்றாங்கன்னா, பல நாடுகளுக்கு சென்று ஒரு நல்ல விஷயத்தை எடுத்துக்கொண்டு வராங்க. அங்க ஹரிச்சந்திரனை பார்க்க வராங்க. ஹரிச்சந்திரனை பார்த்து சொல்றாங்க, அரசே, நாங்கள் ஒரு அருமையான ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம் அப்படி சொல்றாங்க. அப்படியா? அப்படிப்பட்ட மகிழ்ச்சியான செய்தி என்ன, எங்களிடம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹரிச்சந்திரன் கேட்கிறாரு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, நாங்கள் கண்ணோசி என்ற ஒரு நாட்டை அடைந்தோம். அந்த நாட்டில் தான் நாங்கள் ஒரு சிறப்பான ஒன்றை கண்டோம். அப்படி என்ன கண்டீங்க அப்படின்னு கேட்கும்போது, நாங்கள் அந்த கண்ணோசி நாட்டை ஆளக்கூடியவன் சந்திரதயன். அந்த மன்னனுடைய மகள் சந்திரமதி. அவள் மிகவும் அழகானவள். தேவலோகத்தில் இருக்கின்ற பெண்கள் கூட அந்த அளவுக்கு அழகாக இருக்க மாட்டார்கள். அதைவிட மிக சிறப்பான அழகை உடையவள் சந்திரமதி. அவள் உங்களுக்கு மிகவும் பொருத்தமாக இருப்பாள் என்பதை நாங்கள் உணர்ந்தோம். அதை உங்களிடம் சொல்லத்தான் இங்கே வந்தோம் என்று சொல்றாங்க. உடனே ஹரிச்சந்திரன் என்ன பண்றான், அவங்க சொல்வதை கேட்டு மனதில் ஆசை கொள்கிறான். தனக்கு திருமணமானால் அந்த சந்திரமதியோடு தான் ஆக வேண்டும் என்ற எண்ணத்தை தன் மனதிலே உருவாக்கி கொள்கிறான். சரி, அரசே, நீங்கள் சம்மதித்தால் அந்த நாட்டு அரசனிடம் நாங்கள் சென்று இதை பற்றி உங்கள் சம்மதத்தை நாங்கள் சொல்றோம் அப்படின்னு சொல்றாரு. அந்த கேட்கறாங்க முனிவர்கள்லாம். அதுக்கு ஹரிச்சந்திரன், எனக்கு சம்மதம், நீங்க அந்த நாட்டு அரசங்கிட்ட போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவங்க எல்லாம் போறாங்க. போயிட்டு அந்த கண்ணோசி நாட்டு அரசன் பெயர் சந்திரதயன். அவங்க கூட சொல்றாங்க, இது போல ஹரிச்சந்திரன் மிகவும் நேர்மையானவன், பொய் சொல்லாதவன், சூரிய குலத்தை சேர்ந்தவன். அவன் உங்கள் மகளை திருமணம் செய்ய விருப்பப்படுகிறான் என்று சொல்கிறான். சொன்ன உடனே அந்த மன்னன் என்ன சொல்றான், என்னுடைய மகளை திருமணம் செய்து கொள்வதில் ஒரு இடர் இருக்கிறது. அது இறைவன் நினைத்தால் மட்டுமே நடக்கும். சரி, நீங்க சுயம்பரத்துக்கு நான் முறையாக அழைப்பு விடுக்கிறேன். அந்த அழைப்பு ஏற்று அனைத்து நாட்டு அரசர்களுக்கும் நான் அழைப்பு விடுக்கிறேன். ஒரு நாள் சுயம்பரம் செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அரசன் சொல்றான். அதன்படி சுயம்பரத்துக்கு ஏற்பாடு செய்யறாரு. எல்லா நாட்டு அரசர்களுக்கும் நம்முடைய ஹரிச்சந்திரனுக்கும் சுயம்பரத்துக்கான ஓலை அனுப்புறாங்க. ஹரிச்சந்திரன் மிக மகிழ்ச்சியோடு அந்த கண்ணோசி நாட்டை நோக்கி வருகிறான். அப்படி வரும்போது ஒரு பாலைவனத்தை தாண்டி பல ஆறுகளை தாண்டி வருகிறான். வரும்போது அங்க ஒரு காளி கோவிலை பார்க்கிறான். அந்த காளி கோவில போய் வணங்குறான். அந்த காளி கோவில் பக்கத்துல ஒரு கல் தேர் இருக்கின்றது. அந்த கல் தேரை பார்க்கிறான். கொஞ்ச நேரம் சற்று உற்று நோக்கிய பிறகு அந்த கல் தேரானது என்ன தேராக, தங்கத்தேராக மாறுகிறது. ஒரு பொன் தேராக மாறுகிறது. இது எப்படி நம்ம பார்க்கும்போது ஒரு கல் தேராக இருந்தது, எப்படி ஒரு பொன் தேராக மாறியது என்று அவன் வியப்படைந்தான். இதை அந்த காளி இறைவன்கிட்ட வேண்டுகிறான். வேண்டி, எவ்வாறு எனக்கு கல்லாக இருந்த அந்த தேரானது எவ்வாறு பொன் தேராக மாறியது, என் கண்ணுக்கு எப்படி காட்சி அளித்தது என்று இறைவன்கிட்ட வேண்டான். அங்க காளி தெய்வமானது அங்கே தோன்றி, ஹரிச்சந்திரா, இந்த தேரானது வர்ண பகவான் தன்னுடைய பெற்றோரை அழைத்து கொண்டு வந்து இந்த தேரை இங்கே விட்டு சென்றார். இந்த தேரானது யாருடைய கண்ணுக்கு பொன் தேராக தெரிகிறதோ அவருக்கு இந்த தேரை ஒப்படைத்து விடுங்கள் என்று கூறிவிட்டு மறைந்து விட்டார். அதன்படி இந்த தேரானது உன்னுடைய கண்ணுக்குத்தான் இந்த பொன் தேராக தெரிந்திருக்கிறது. இதை உன்னிடம் நான் ஒப்படைத்து விடுகிறேன், என்னுடைய கடமை முடிவடைந்தது என்று அந்த காளி தெய்வமானது கூறிவிட்டு அதுவும் மறைந்தது. உடனே இந்த ஹரிச்சந்திரன் என்ன பண்றான் அப்படின்னா, அந்த பொன் தேரை எடுத்துக்கொண்டு கண்ணோசி நாட்டை நோக்கி செல்கிறான். அங்கே செல்லும் போது சுயம்பரம் ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. அனைத்து நாட்டு அரசர்களும் வரிசையாக அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கும் நேரத்தில் இங்க இருந்த இந்த ஹரிச்சந்திரனை பற்றிய செய்திகள் எல்லாமே அந்த கண்ணோசி நாடு முழுவதும் பரவுகிறது. அதாவது ஒரு கோயிலுக்கு சென்றதாகவும், அங்கே இருந்த ஒரு கல் தேரானது பொன் தேராக மாறியதாகவும்,
இவன் மிகவும் சிறப்பு வாய்ந்தவனாகவும் இந்த செய்தி என்பது அந்த நாடு முழுவதும் பரவுகிறது. அந்த அந்த சந்திரமதியின் தோழிகள் இந்த செய்தியை சந்திரமதி கிட்ட சொல்றாங்க. சந்திரமதி மனதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார். ஆஹா, நமக்கு திருமணம் நடந்தால் அந்த அரிச்சந்திரனோடு தான் திருமணம் நடக்க வேண்டும் என்று அவளும் மனதில் ஆசையை வளர்த்துக் கொள்கிறாள். இப்படி இருக்க சுயம்பரம் நடக்கிறது. 2 தோழிகளும் ஒவ்வொரு அரசனாக வந்து அறிமுகம் செய்கிறார்கள். அதாவது இந்த நாட்டு அரசன், இவனுடைய குணங்கள் இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவள் யாரையும் பார்க்காது கையில் மாலையை வைத்துக் கொண்டு அடுத்தடுத்த அரசர்களை நோக்கி செல்கிறாள். அரிச்சந்திரன் நோக்கி கிட்ட போகும்போது அவங்க சொல்றாங்க, இந்த மன்னன் பையன் அரிச்சந்திரன், இவன் வந்து சூரிய வம்சத்தை சேர்ந்தவன், இவன் நேர்மையானவன் அப்படின்னு சொல்லும்போது அந்த மாலையை உடனே தலை நிமிர்ந்து பார்க்குறாங்க 2 பேரும். அதாவது அரிச்சந்திரனும் சந்திரமதியும் தலை நிமிர்ந்து பார்க்குறாங்க. ஆனால் அரிச்சந்திரன் வந்து சந்திரமதியை பார்க்கும்போது கழுத்தில் மாங்கல்யம் இருக்கின்றது. அதாவது தாலி என்று நம்ம சொல்றோம் இல்லையா, மாங்கல்யம் கழுத்தில் தெரியுது. யார் கண்ணுக்கு? அரிச்சந்திரனுடைய கண்ணுக்கு தெரியுது. உடனே அரிச்சந்திரன் கேட்குறான், அரசே, அதாவது கண்ணோசி நாட்டை அரசனுடைய சந்திரதயன் அந்த அரசனை பார்த்து கேட்குறான், அரசே, நீ செய்வது நியாயமா? உன் மகள் ஏற்கனவே திருமணம் ஆனவளை எனக்கு எப்படி திருமணம் செய்து வைக்க முடியும் என்று கேள்வி எழுப்புகிறான். அப்படியா, என் மகளுக்கு திருமணம் நடக்கவில்லையே, அப்படி என்றால் உன் மகளின் கழுத்தில் மாங்கல்யம் இருக்கிறதே என்று அரிச்சந்திரன் சொல்கிறான். அப்படியா, எனக்கு மிகவும் மகிழ்ச்சி என்று கூறிவிட்டு அங்கே இருந்த மற்ற அந்த சுயமரத்தில் கலந்து கொண்ட மற்ற அரசிடம் கேட்கிறான், அரிச்சந்திரன் பொய் பேச மாட்டான் என்பது உலகறிந்த உண்மை அல்லவா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு எல்லாரும் ஆமான்றாங்க. அந்த பிறகு யாருடைய சந்திரமதி கழுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாங்கல்யம் இருக்கிறதா இல்லையா என்று சொல்லுங்கள் என்று சுயம்பரத்தில் கலந்து கொண்ட மற்ற அரசர்கள் கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, அரிச்சந்திரன் பொய் கூறுகிறான், உங்கள் மகள் சந்திரமதி கழுத்தில் எந்த ஒரு பொருளும் இல்லை, மாங்கல்யம் இல்லவே இல்லை, அவன் பொய் சொல்றான் அப்படின்னு சொல்றாங்க. இல்லை, அந்த சந்திரன் என்ன சொல்றான்னா, அந்த சந்திரமதி கழுத்தில் மாங்கல்யம் இருக்கிறது. அந்த மாங்கல்யம் யாரு கண்ணுக்கு தெரியும் என்றால், அந்த மாங்கல்யத்தை பற்றி ஒரு சிறு கதை என்னன்னா, சிவபெருமானின் அருளால் பிறந்தவள் தான் சந்திரமதி. யாருடைய கண்ணுக்கு சந்திரமதியின் கழுத்தில் இருக்கும் மாங்கல்யம் தெரிகிறதோ அவனுக்கே அந்த சந்திரமதியை திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் உருவானது. இறைவனுடைய தீர்ப்பது. அதன்படி மிகவும் மகிழ்ச்சியாக ஹரிச்சந்திரனுக்கு சந்திரமதி திருமணம் செய்து வைக்கிறாங்க. அதன் பிறகு மற்ற அரசர்கள்லாம் ஏமாந்து தன் நாடு திரும்புகிறார்கள். இவர்கள் இல்லற வாழ்க்கையை தொடங்குறாங்க. அவர்களுக்கு ஒரு குழந்தையானது பிறக்கிறது. அந்த குழந்தையின் பெயர் தேவதாசன். அந்த தேவதாசன் என்ற குழந்தை பிறக்கின்றது. அந்த குழந்தைக்கு லோகிதாசன் என்ற மற்றொரு பெயரும் உண்டு. இந்த கதையின் மூலமாக இந்த 2வது பாகம் 2ல் நம்ம என்ன தெரிஞ்சு கொண்டோம் அப்படின்னா, ஹரிச்சந்திரனுக்கும் சந்திரமதிக்கும் திருமணம் எவ்வாறு நடைபெற்றது என்ற செய்தியை நாம் இந்த காணொலி வாயிலாக தெரிந்து கொண்டோம். அடுத்த பாகம் 3ல் நாம் சந்திக்கலாம். அதுவரை உங்களுடன் விடைபெறுவது கண்ணா கார்த்திகேயன். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.